இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் மறைமுகமாகவே பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கோல்கேட் யூஸ் பண்ணுவீங்க, 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டீ யூஸ் பண்ணுவீங்க, ப்ரூக் பாண்ட் டீயாக இருக்கலாம், அப்படி இல்லை சன்ரைஸ்க்கு நெஸ்லே கம்பெனியாக இருக்கலாம். பேங்க்கு காலில் போகிறீங்க, ஆஃபீஸுக்கு வரீங்க, ஆஃபீஸுக்கு வரப்ப டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறீங்க. நம்ம 24 மணி நேரமும் ஏதோ ஒரு கம்பெனியை நம்மளுக்கு தெரியாமையே பயன்படுத்திட்டு இருக்கோம். எம்ஆர்எஃப் இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டி பங்கு மதிப்பு இருக்குது. எம்ஆர்எஃப் டயர் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருக்க நீங்கள் அந்த கம்பெனிக்கு நீங்கள் முதல்ல பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், யூனியன் பேங்க்கில் வச்சுருப்போம், சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், கரூர் வைஸ்யா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தனியார் பேங்க், பப்ளிக் பேங்க், எல்லா பேங்க்லையும் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லாத சிட்டிசனே பார்க்க முடியாது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராகவே இருக்கிறோமே தவிர வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். எஸ் ராஜசேகரன், டைரக்டர் விஸ்டம் வெல்த் கன்சல்டன்சி. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதல் பண்ணுறது லாபமா, எதற்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதல் பண்ணணும், ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வளர்ச்சிக்கு உதவுதா அப்படின்னு நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் மறைமுகமாகவே பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம கம்பெனி வாங்காத மக்களே கிடையாது. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட் வாங்குவாங்க, பெப்சோடன்ட்டு, இந்துஸ்தான் லீவர் கம்பெனி, இது மாதிரி பலதரப்பட்ட கம்பெனி இருக்குது. அப்போ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வங்கிகள் இல்லாமல் பரிவர்த்தனையே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப எஸ்பிஐ இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி இருக்கலாம், தனியார் வங்கி, பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கலாம், இது இல்லாமல் கடன் கொடுக்குற வங்கியாக கூட இருக்கலாம், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு இருக்கலாம், பஜாஜ் ஃபின்சர்வாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம அன்றாட தேவைகளை பயன்படுத்தி தான் இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பஜாஜ் வெஹிக்கிளாக இருக்கலாம், ஹீரோ ஹோண்டாவாக இருக்கலாம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம். இப்போ பெட்ரோல் நம்ம அன்றாடம் தேவைக்கு பயன்படுத்தி, எரிபொருள் பயன்படுத்தி தான் இருக்கணும் வாகனத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனத்துக்கு நாம் அதில் இருக்க பொருளை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயராக இருக்குது, காரை பொறுத்தவரைக்கும் எம்ஆர்எஃப் டயராக இருக்குது, சிஎட் டயர் இருக்குது, ஜேகே டயர் இருக்குது. இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சாமான்கள் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன்ஸாக இருக்குது, ஹேவல்ஸாக இருக்குது. இப்படின்னு பார்த்தா அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம். ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தினா வீனஸ் கம்பெனி இருக்குது. அதை விட்டு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேல்பூல் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி சார்ந்து தான் இருக்குது. கெமிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட்டால் நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்குவோம், ஹார்பிக் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஹேண்ட் வாஷ்க்கு நீலி பார்த்தோன்னா விம் பயன்படுத்துகிறோம், ஹிமாலயா பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே கெமிக்கல் சார்ந்த விஷயத்தில் உணவு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிசி கம்பெனி, ஆஷிர்வாத் கோதுமை யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்களை பார்த்தா ஜொமேட்டோ நம்ம ஆர்டர் பண்ணி பயன்படுத்துகிறோம். கொரியர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் இருக்குது, டிஹெச்எஃப்ல இருக்குது. இப்போ இந்த கொரியர்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அன்றாட தேவைகளை நம்ம சுற்றி நம்ம ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம இருக்குது. சாமானிய மனிதன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட லெனின் யூஸ் பண்ணுறோம், லூயி பிலிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஷர்ட்டு. அதை தவிர்த்து பார்த்தா ரேமான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனி சார்ந்து தான் இருக்குது. ஒவ்வொரு செக்டாரும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ கோத்ரேஜ் கம்பெனியை பார்த்தீங்கன்னா குட் நைட் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கோம், வீட்டில் பார்த்தா லாக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், கோத்ரேஜ் பீரோ யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு கம்பெனி சார்ந்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கோல்கேட் யூஸ் பண்ணுவீங்க, 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா டீ யூஸ் பண்ணுவீங்க, ப்ரூக் பாண்ட் டீயாக இருக்கலாம், அப்படி இல்லை சன்ரைஸ்க்கு நெஸ்லே கம்பெனியாக இருக்கலாம். அப்போ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, செப்பலை யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா பேட்டா யூஸ் பண்ணுவீங்க, இல்லை காதியம் யூஸ் பண்ணுவீங்க. பேங்க்கு காலில் போகிறீங்க, ஆஃபீஸுக்கு வரீங்க, ஆஃபீஸுக்கு வரப்போ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறீங்க. நம்ம 24 மணி நேரமும் ஏதோ ஒரு கம்பெனியை நம்மளுக்கு தெரியாமையே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த கம்பெனி மூலிமா நீங்கள் பயனடைகிறீங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாடிக்கையாளராக இருக்கிறீங்க. அப்போ ஒரு பெட்ரோல் போடுறீங்க, அந்த கம்பெனியை வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புறீங்க, நம்ம வாழ்க்கையை ஓட்டுறீங்க. அப்போ
அந்த எரிபொருளுக்கான அந்த கம்பெனிக்கு நாம் வந்து ரெகுலராக சில பேர் பிராண்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் மட்டும்தான் போடுவாங்க. ஆக்சுவலாக வேறு பெட்ரோல் போட மாட்டாங்க. அப்போ அந்த பெட்ரோல் வந்து நீங்கள் பார்த்தா 100 ரூபா செலவு பண்ணுறீங்க. அந்த 100 ரூபாயில் அந்த கம்பெனிக்கு நீங்கள் அந்த பிராண்டை யூஸ் பண்ணுறது மூலிமா மறைமுகமாக யாருக்கு அந்த வருமானம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் முதல் பண்ண ஷேர் ஹோல்டருக்கு தான் அந்த வருமானம் போகுது. அதில் உங்களோட பங்களிப்பு இருக்குது, முழுமையாக இருக்குது. ஆனால் அதில் கிடைக்கிற அந்த வளர்ச்சி, உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கு பங்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா 0 தான். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு சாமானிய மனிதன் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கும். இந்த பங்களிப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு புதுசாக அதை செய்ய தேவையில்லை. செய்கிற விதத்தை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வித்தியாசமாக செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒதுக்குறது காரணமே டிபெண்ட் அப் அந்த சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இந்த வார்த்தையை தான். டிபெண்ட் அப் அந்த மார்க்கெட் ரிஸ்க் இந்த ஒரே வார்த்தைக்காக நீங்கள் ஒதுக்குறதுன்றது ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது. என்ன காரணம்னா அதுக்கு புரிதல் இல்லாததுனால தான் இந்த விஷயத்தை ஒதுக்குறோமே. அப்போ அந்த விஷயத்தை நம்ம உள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய வசப்பிரதம் என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இந்தியாவில் பெரிய பங்கு சந்தையில் பெரிய ஜாம்பவான்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டி பங்கு மதிப்பு இருக்குது. ஆனால் அந்த இதில் நம்ம முதல் பண்ண முடியுமா? ஆனால் நம்ம எம்ஆர்எஃப் டயர் பொதுவாக பிராண்ட் இமேஜ் அம்பாசடராகவே இருப்பாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டும் நிறைய வாசகர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருக்க நீங்கள் அந்த கம்பெனிக்கு நீங்கள் முதல் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். அப்போ அந்த எம்ஆர்எஃப் ஷேர் நம்மளால் வாங்க இயலாமைக்கு தான் இதுக்கு ஒரு காரணம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு சாமானிய மனிதன் 100 ரூபா கூட முதல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அந்த இதை பயன்படுத்துறது மூலிமா அந்த 100 ரூபா முதல் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஆர்எஃப்க்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ டாடா கம்பெனியோட ஸ்டீலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய்கிட்ட இருக்க ஸ்டீலோட மதிப்பு ஒரு ஷேர் பங்கு சந்தையில் இருக்குன்னா அப்போ டாடா ஸ்டீலை நீங்கள் வாங்குவீங்க, உங்கள் கட்டுமானத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. அல்ட்ராடெக் நம்பர் 1 சிமெண்ட் நம்ம கட்டுமானத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. மறைமுகமாக அந்த கம்பெனிக்கு உதவி பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இல்லை. அப்போ அதுக்கான வளர்ச்சியும் உங்களுக்கு நீங்களாவே உங்கள் இதுக்கு தடை போடுற சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் வாடிக்கையாளராக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் கொஞ்சம் நீங்கள் அதை முதல் பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ 100 ரூபாயில் நம்ம அந்த பங்கு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும். என்னன்னா உங்களை மாதிரி பல கோடி 100 பேர் ஒன்றா சேர்றதுனால இந்த பங்கை வந்து ஈஸியாக வாங்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு 10 கோடி நம்ம கொடுக்குறோன்னு வச்சிங்கன்னா அந்த 10 கோடியில் வந்து அவங்க வந்து இந்த 1 லட்சம் ஷாக்கை அந்த வாங்குறப்ப வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அதோட வளர்ச்சி எம்ஆர்எஃப் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே. அப்போ அந்த வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு பங்கு அளிக்கணும்னா அதில் நீங்கள் முதல் பண்ணுற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம அன்றாடம் வந்து பார்க்குறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மளுக்கே அறியாமையே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருப்போம், யூனியன் பேங்க்கில் வச்சிருப்போம், சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருப்போம், கரூர் வைஸ்யா பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தனியார் பேங்க், பப்ளிக் பேங்க், எல்லா பேங்க்லையும் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லாத சிட்டிசனே பார்க்க முடியாது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராகவே இருக்கிறோமே தவிர பல வருடங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் 30 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்து ரொம்ப பெருமைப்பட்டுருவாங்க நிறைய பேர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறதுக்கும் நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளுற வேண்டிய விஷயம் நம்ம கண்ணு பார்க்கணும். இப்போ அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறப்ப என்னென்ன சார்ஜஸ்லாம் ஒரு சும்மா பேங்க் உதாரணத்தை எடுத்துக்கிறது யாரையும் வந்து ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், யாரையும் குற்ற உணவான்னு நினைக்க வேணாம். ஒரு பேங்க் பற்றி SBI பேங்க்னு வச்சுங்க. SBI பேங்க்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, ஏடிஎம் கார்டு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்குவாங்க, செக் பவுன்ஸ் சார்ஜ் வாங்கிக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க, கிரெடிட் கார்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது மூலியமாக வருமானம் கிடைக்குது, ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, கார் லோன் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் லோன் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்குறாங்க, கோல்டு லோன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மூலியமாக நம்ம வந்து வருமானத்தை SBI பேங்க்கு கொடுக்குறோம். அது இந்த வருமானத்தில் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்குதா? இல்லை. ஏன்னா நீங்கள் கிளைண்ட். அப்போ நான் 30 வருஷமாக SBI பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கான வருமானத்துக்கு பங்களிப்பு எனக்கு இல்லை. ஏன்னா உலகிலே மிகப்பெரிய பேங்க்கில் நான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்குன்ற பெருமைப்படுறோம். ஆனால் வந்து அந்த வருமானத்தில் நம்ம பங்களிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ இவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸும் அண்டர் சிங்கிள் ஒன் பேஸ்கெட், ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் தான் ஒரு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருந்தாலும் சரி ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் தான் வருது. அந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு பார்க்குறப்ப யார் நம்மளை நம்பி எதிர்பாராமல் ஒரு ஷேர் ஹோல்டராக கொடுக்குறோமோ, ஸ்டாக் ஹோல்டராக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் நடக்குது. அப்போ நம்மளும் அதில் பங்களிப்பு இருப்பதான் நம்மளுக்கும் ஒரு ஷேரிங் கிடைக்கும். அப்போ நம்மளால SBI 3000 கொடுத்த ஒரு ஷேர் வாங்க முடியுமா? அப்போ 3000 மாதம் முதல்ல பண்ண முடியுமா? அதில் ஒரு கேள்விக்குறி. சாமானிய மனிதர்கள் மாதம் 3000 செலவு பண்ணி SBIயில் ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேரோட ஏற்றத்தை மாதம் சம்பளத்துலேருந்து ஒரு ஷேராக வாங்கி வச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய வருங்கால சொத்துக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வழிமுறை தான். காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல தரப்பட்ட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு நான் இப்போ MRF ஷேரே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறேன். அப்போ மினிமம் 5 லட்ச ரூபாய் இருந்தால் தான் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற
பயன்படுத்துகிற பயன்பாட்டுக்கு இருக்க கம்பெனிக்கு மினிமம் ஒரு ஷேர் HDFC 3000 கிட்ட போகுது, IDFC நீலி பார்த்தா 300 கிட்ட போகுது, டாடா ஸ்டீல் 1000 கிட்ட இருக்குது, ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஜியோ ஃபைனான்ஸ்லாம் வந்துருக்குது, ஜியோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு ஒரு 3500 ரூபா இருக்குது, TCSல வச்சிருக்கோம், இன்ஃபோசிஸ் இருக்குது. இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இருக்கிற நியர்லி 100 கம்பெனி ஷேர் இடத்துல மினிமம் 5 லட்சம் ஆகுது. ஏன்னா ஒன்று மாதம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? பெரிய நல்ல வருமானம் உள்ள பர்சனல் தான் அப்போ மாதம் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ண முடியும்னா தாராளமாக அடுத்த வழி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளம் அமைக்குது மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் 100 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம். அப்போ சாதாரண ஒரு சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண ஊழியருக்கு வந்து நெல்லி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு வழிகாட்டியாக இருக்குது அதை முதல் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த வழிகாட்டியை நம்ம பயன்படுத்தாது தான் நம்மளோட தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த தவறும் பண்ணல. கடந்த 30-35 வருஷமாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சராசரியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 19% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்து சராசரியாக நம்ம நாட்டு வளர்ச்சியில் தான் முதல் பண்ணுறோம். அப்போ அந்த முளைச்சியில் நீங்கள் பங்களிப்பு அளித்தா மட்டும்தான் நீங்களும் அது கூட சேர்த்து பயணம் பண்ணுவீங்க. அப்போ ஒரு சார் விஷயமே ஒரு சார் மக்களே வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்களே தவிர உங்களோட பங்களிப்பு மூலிமா நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா மற்றவங்கள வளர்ச்சி அடைகிறாங்க. அந்த வளர்ச்சியில் உங்கள் பங்களிப்பு இல்லைன்றது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு கம்பெனிக்கு வாடிக்கையாளராக மட்டுமே இருக்கிறோம். அதில் நாம் முதலீட்டாளராக மாறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவசியம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்களிக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.